श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्या साक्षात् क्षमा करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये। तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी तदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधे। कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्धना कवीनाम्। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसितकामधेनुम्। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। व्याख्यामुद्रां करसरसिजैः पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लानश्रीरमृतविशदैरंशि विप्लावयन्माम् आविर्भूयादनघमहिमा मानसे वागधीशः। वागर्थसिद्धिहेतोः पठतः हयग्रीवसंस्तुतिं भक्त्या कवितार्किककेसरिणा वेंकटेशेन विरचिता वेंकटनाथेन विरचिता मेताम्। சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இன்று விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 9வது பாசுரம் தூமணி என்று ஆரம்பிக்கிறது. அதை அனுபவிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறோம். வழக்கப்படி அதற்கு முன்பாக என்னென்ன பாசுரங்களை அனுபவித்தோம் சுருக்கமாக சொல்லி வேகமாக சொல்லி பிறகு இந்த பாசுரத்துக்கு வருவோம். இந்த பாசுரத்துக்கு முன்னால் சில வழக்கமான செயல்களை நாம் செய்ய இருக்கிறோம். எம்பெருமானுக்கு பள்ளி உணர்த்துதல் பேரு. தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக 2 திவ்ய பிரபந்தங்கள் 4000 உண்டு. ஒன்று தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி, அதற்கு பிறகு திருப்பாவை என்று 30 பாசுரம். எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிதாக சொல்கிறேன். புஸ்தகம் படிக்காட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா எல்லோருமே நிறைய சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். நான் கூட முழுக்கவே சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. சம்ஸ்கிருதம் என்பது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய், அம்மா மாதிரி. ஆங்கிலத்திலே நிறைய சொற்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சொற்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. அதே மாதிரி ஜெர்மன் என்ற மொழியிலே இருக்கிறது, ஜெர்மனி. இப்போ இங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னா 2 பேரா சொல்லலாம். 2 பெரியவர்கள் 2 சிறியவர்கள் அப்படி சொல்லலாம், மாத்திக்கலாம். கொஞ்சம் பெருமை இல்லை. 4 பேரும் பெரியவர்கள் சொன்னா பன்மை ஆயிடும். அதனால இருமைன்னு ஒண்ணு உண்டு. ஜெர்மன் மொழியிலையும் சம்ஸ்கிருத மொழியிலையும் தான் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு 2 கண், 2 கை, 2 கால். நல்ல வேளை 2 வாய் வச்சுக்காம விட்டான், இல்லாட்டா பேசிக்கிட்டே இருப்போம். இல்ல, ஒரு வாய்க்கே இவ்வளவு பேர், அங்க பேசுறது இங்க கேக்குது. அது அப்படிதான் பாடல்களை பாடும். உங்க வீட்டுல பாடினீங்கன்னா தெருபூரா கேட்கும். அப்படிதான் பாடி இங்க இந்த பாசுரத்தை 5 லட்சம் பெண்கள் ஒரே ஒரு தோழியை வெறுமை எடுத்துக்காட்டாக எழுப்புகிறார்.
இந்த முதல் 5 பாசுரம் முதல் பரரூபம் என்ற பரவாசுதேவன் இங்கே நீங்க பார்க்கலாம் மேல. அங்கே வந்து ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலிலே விமானத்திலே உயரத்திலே கிளி மண்டபத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஒரு சின்ன இடைவெளியிலே பரவாசுதேவன் என்ற விமானத்தில் இருக்கிற உருவத்தை திருவுருவத்தை காணலாம், தரிசிக்கலாம். 2வது பாசுரம் மையத்து வாழ்வீர்கள். அது வந்து பரமன் அடிபாடி, பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி என்பதனாலே வியூக ரூபம் என்று சொல்கிறார். அந்த வியூக ரூபத்தை தான் இங்கு இந்த பாசுரத்தையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமான திருப்பி 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 பாடுறோம். நேற்று இரவு இட்லி சாப்பிட்டீங்க, இன்னைக்கு ராத்திரி இட்லி, நாளைக்கு ராத்திரி இட்லி. அப்ப மட்டும் இட்லி மட்டும் எப்படி தினம் சாப்பிடுறீங்க? ஏன் அது பசிக்குது வயத்துல. அப்ப போன் அப்புறம் பேசுங்க, அங்க போய் பேசுங்க. அதனால வயிற்று பசிக்கனால ஒரே நல்ல வேளை நேற்று இட்லி இன்னைக்கு சாப்பிடல, அது ஊசி போயிருக்கும். அதனால இட்லி இட்லி இட்லி. நேற்று கூட கேட்டேன் சட்னி இருக்கான்னு கேட்டேன், இல்லை சாம்பார் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ சட்னி போட்டால் இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குது, ராத்திரி 12 மணிக்கெல்லாம் பசிக்குது. அதனால எதுக்கு சொல்லணும்னு, நீங்கள் போதும் போதும் போதும்னு 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா டாக்டர் சொன்னார் 2 இட்லி சாப்பிட்டா போதுங்கிறாரு. வேணும்ட்டு தான் அவர்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. ஏன்னா இல்லாட்டா நீங்கள் நிறைய நாங்கள் ஒருத்தர் கேட்டார் என்ன எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னு. 25 இட்லி சாப்பிடும். இன்னொன்று கீழே விழுந்துட்டாரு அதில் அதிர்ச்சியில். நான் சொன்னேன் சின்ன இட்லி தான் அப்படி சாமி அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி ஒருத்தங்க நல்லா செய்து கொடுத்தாங்க. வீட்டில் செய்து கொடுத்ததுனால நான் அப்படி சொன்னேன். 25 இட்லி சாப்பிட்டீங்களே, ஏதாவது வயிறுலாம் கோளாறு வரலையான்னு கேட்டாங்க. இல்லையே, நான் சாப்பிட்டது வந்து கொசு மூக்கு தானேன்னு சொன்னேன். கொசு பார்த்துருக்கீங்க, அதோட மூக்கு இருக்கு அப்படின்னு. கொசுவே இவ்வளோ இருக்கும், விரல் நுனியில் நகை மாதிரி இருக்கும். அதோட கொசு மூக்கு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. கொசு மூக்கே 25 இட்லின்னா கொசு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அதாவது இந்த சாப்பிட்றதுலேயே நம்ம காலம் போயிடுது. உண்டும் உறங்கியும் பொழுதுபோக்கணும். அப்படி இல்லாமல் எப்பாவது ஒரு நாள் இந்த மாதிரி திருப்பாவை பாசுரத்தை யாராவது சொல்லி கேட்டால் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறது தான். அப்போ தொண்டரடிப்படி ஆழ்வார் அவர் என்ன தனக்கு பேர் வைத்து கொண்டார்னா, முதல்ல விப்ர நாராயணன்னு பேர். விப்ரன்னா அறிவாளின்னு அர்த்தம், நாராயணன்றது பெருமாள் பேர். அறிவாளியாக இருக்கிற நாராயணன் அவங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்க, விப்ர நாராயணன். அதுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கிட்டாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தொண்டரடி பொடின்னு பேர் வச்சுக்கணும். தொண்டர், நீங்கள்லாம் தொண்டர். ஒரு பேராசிரியர் வந்திருக்கிறார். அந்த தொண்டர் அந்த தொண்டருடைய காலுக்கு அடி, இந்த அடியிலே பொடியாக இருக்கிற தூசியாக இருக்கிறேன். அவ்வளோ அழகா. இவர் டாக்டர் PS மோகன் என்று பெயர். இவர் தேசிய கல்லூரியிலே எக்கனாமிக்ஸ் என்ற துறையிலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். வயது 82. அவர் படித்தது நான் படித்த பல்கலைக்கழகம், அப்படின்னு அண்ணாமலை பல்கலைக்கழகம். திருச்சித்திரக்கூட்டம் என்று பேர் அந்த போர்டில் பார்த்த உடனே அவர் சொன்னார், தினம் வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன். கஷ்டப்பட்டு அருகில் இருந்தாலும் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டு வந்திருக்கு. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக. என்னோட பெரியவர், என்னுடைய பல்கலைக்கழகத்தில் எனக்கு மூத்தவர். அதனால ஆமா ஆமா வயசு 80. அதுதான் மரியாதை. அவர் வந்து பாருங்க, நான் சின்னவனா இருந்தாலும் காலில் விழறதுக்கு தயாரா இருக்கார். அப்படி நான் சொன்னேன், நீங்க பெரியவர் காலில் விழக்கூடாது, பெரியவன் அவன் தான் பெரியவன். யார் பெரியவன்? அவன் தான் பெரியவன், நாம பெரியவன். அதனால தொண்டடிப்படி ஆழ்வார்க்கு தனியன்கள் உண்டு. ஒன்று சம்ஸ்கிருதம், ஒன்று தமிழ். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேஷியம் ராஜ வதர்கணீயம்.
प्राबोधिकीं योकृति सुक्तिमालां योकृत सुक्तिमालां भक्तांगिरेणुம் பகவந்தமீடே. மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் தொண்டரடிப்படி தொன்னகரம் வண்டு திணத்தவையில் தென்னரங்கத்தம்மானி பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் என்று தமிழிலே அவருக்கு பெருமை உண்டு. இன்று 9வது பாசுரங்கிறதுனால 9வது பாசுரம், மொத்தமே 10 பாசுரம் உண்டு. இப்போ ஒவ்வொரு பாசுரமா நம்ம சேவித்து வருகிறோம். அது எப்படி சேவிக்கணும்னா, கால வேளையில எழுப்புவதற்கு பூபாலம் என்ற ராகத்திலே சங்கீதம் என்று உங்களுக்கு தெரியும். சங்கீதம் இசை. இந்த இசைங்கிறது வேற எந்த நாட்டிலையும் கிடையாது, தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பாரத தேசத்துல மட்டும்தான், கர்நாடக தேசம், ஆந்திர தேசம், தமிழ்நாடு, இந்த 3 தான். கேரள தேசம் கூட இல்லை. இப்போ கேரள தேசத்துல இளைஞர்கள்லாம் நல்லா படிச்சுட்டு முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 3ல தான் நிறைய. ஏன்னா கன்னடத்தில் எழுதினவங்க பேர் நிறைய பேர். ஷியாமா சாஸ்திரின்னு ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தெலுங்குல எழுதினவங்க இந்த ஊர்ல தான், இந்த தமிழ்நாட்டில் தான். தியாகராஜ பாகவதர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி 3 பேர் தோன்றினார்கள். பிறந்த ஊரே தமிழ்நாடு தான், திருவாரூர் தான். ஒரே ஊர் தான் திருவாரூர். திருவாரூர் தேருக்கு பெயர் பெற்றது உங்களுக்கு தெரியும். திருவாரூர் தேர் ரொம்ப பெருசு. அப்படி இந்த ஸ்ரீரங்கம் தேரை விட பெருசு, இங்க சித்திரை தேரை விட பெருசு அது. அப்படி அந்த திருவாரூர்ல பிறந்தவர்கள் தெலுங்குல எழுதினார். பாருங்களேன், தாய்மொழி தமிழ்நாட்டுல நம்ம தாய்மொழி தமிழா தானே இருந்திருக்கணும். ஆனா பிறந்தவர்கள் இங்கே, பிறந்தவர்களே தாய்மொழி தெலுங்காக தெலுங்குல எழுதினார், சம்ஸ்கிருதத்தில் எழுதினார். இது ஏன் அப்படி எழுதினாங்கன்னா, பாரதியார் கவி மகாகவி பாரதியார் சொன்னார், தெலுங்கு போல இனிமையான மொழியை நான் கண்டதில்லை அப்படின்னு. அதனால சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து அப்படின்னு சொன்னார். சுந்தர தெலுங்கு. அப்ப நம்ம நாட்டு மொழிகளிலே, பாரத தேச நாட்டு மொழிகளிலே தெலுங்கு தான் முதல்ல இனிமையானது. நான் எனக்கு தாய்மொழி தமிழ், அதுக்காக தமிழ் இனிமைன்னு சொல்லக்கூடாது, பொய்ய சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். அதனால எங்க வீடு நல்ல நல்ல வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்படி இல்லை, அது அப்படி இல்லாமல் தெலுங்குக்கு அப்புறம் ஹிந்தி தான் நல்ல இசைக்கு உரிய பாட்டு, உரிய மொழி. ஹிந்திக்கு அப்புறம் தமிழ் தான் 3வது இடத்துல இருக்கு. தமிழ் தான் அழகான இனிமையான இசையில பாடலாம். இப்போ அதை பாருங்க, பூபாலத்தில் போன நேற்று பாசனத்துல எருமை சிறுவீடுன்னு பார்த்தோம். அதனால இப்ப இங்கே புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கல தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர்கோன் வழி பாடுசை கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எல்லா பாசுரங்களையும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயின்னு சொல்லிட்டு, இந்த பாசுரத்துல எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயின்றார். இங்க அம்மான்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிட்டார். அவ்வளவு. எம்பெருமான்கிற அப்பா, நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிற ஒரு இறைவன் இவன் தான், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்து திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அங்கே இருக்கிற வெங்கடேச பெருமாளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இங்கே வந்து நாம் திருப்பாவை பாசுரத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். 9வது பாசுரம் இது ஹமீர் கல்யாணி என்ற ராகத்திலே அமைகிறது. நேற்று பாசுரம் தன்யாசி என்ற ராகத்திலே அமைந்தது. அதுக்கு முன்னால் பைரவி, அதுக்கு முன்னால் சங்கராபரணம், அதுக்கு முன்னால் ஸ்ரீ, அதுக்கு முன்னால் வராளி, அதுக்கு முன்னால் ஆரபி, அதுக்கு முன்னால் கௌளை, அதுக்கு முன்னால் நாட்டை. இப்படி வரிசையாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகமாக பாடினால் நன்றாக இருக்கும். 13 தடவை பாடி பாடி பாடின்னு சொன்னோம். இங்க என்ன, இங்க ஒரு புது பாடி என்னன்னு பார்ப்போம்.
அதனால தூமணி மாடத்து என்று தொடங்குகிற 9வது பாசம். இதற்கு முன்னால் சம்ஸ்கிருத தனியனையும் நாம சொல்லணும். நீலா துங்க தனகிரி தட்டி சுப்தமுத்யோத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தமத்யாபயந்தி கோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யாவலாக்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயையே வாஸ்து பூயः. தமிழ்ல அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் நிஷியால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த தமிழ் பாசுரம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழ் பாசுரத்துல வெங்கடவனுக்கு என்னை விதிக்கிற்றேன்னு இந்த வெங்கடேச பெருமாளை பத்தி தான் ஆண்டாள் சொன்னா முதல்ல. அதுக்கு காரணம் போன நாட்களிலே சொன்னோம். அதனால வேங்கடவன் திருவேங்கடவன், மலையப்பன், கலிய பெருமாள் இப்படிலாம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மலை மேல ஏறி போய் சேவிக்கணும். பஸ்ல போகலாம், இப்போ கார்ல போகலாம், வண்டியில போகலாம், எல்லாம் போகலாம். நடந்து போறது நல்லது. நடந்து போனா நமக்கும் உடல் நலம் சரியாக இருக்கும். அதே மாதிரி உடலுடைய எடையை குறைப்பதற்காகவும் மெதுவாக நடந்து போகலாம். ஒரு 2, 3, 4 மணி நேரம் ரொம்ப மெதுவா போனோம். 4 மணி நேரம். ஒரு தடவை ஒரு பேருந்துல எல்லாரும் என்னுடைய உறவினர்கள்லாம் நண்பர்கள்லாம் வந்தாங்க. அவங்க வந்து தெரியல, நான் போய் முன்னாடி நடந்து போய். எதுக்கு சொல்ல வரேன், இந்த ஊர்ல ஸ்ரீரங்கம் அப்புறம் நடை சுவாமி வந்து அவங்க வழி விட்டுருவாங்க. அதனால இங்க இந்த பாசுரங்கள்ல பார்க்கிற பொழுது இன்று தூமணி மாடம். இப்ப நீங்க தஞ்சாவூர் தாண்டி கும்பகோணம் போனீங்களா, திருக்குடந்தை போனீங்களா, நாச்சியார் கோவில்னு ஒண்ணு. அதே மாதிரி மதுரை போனீங்கன்னா அங்கே மதுரை நகரத்துக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கிறது, காளமேக பெருமாள் ஒரு கோயில். இதுக்கெல்லாம் பேரு மணிமாட கோயில்னு பேரு. அந்த காலத்துல அரசர்கள் அழகாக அது சிந்தனை செய்து கட்டி இருக்கிறார். மணிமாட கோயில் பேர். எம்பெருமானுக்கு மணிமாடம், அதாவது நவரத்தனங்களை வைத்து இழைத்து தூண், இவன் தர கூட, அது மாதிரி மேல கூரை, எல்லாத்தையும் அது மாதிரி ரத்தனங்களை பதித்து அரசர்கள் கட்டினார்கள். ஏனென்றால் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தது. அது மக்கள் கொடுத்த வரி பணம் தான். அதை கட்டினார்கள். அது கட்டும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அங்கே யானைகள் வரும். பொதுவா வந்து நாம என்ன பண்றோம், இது குடியிருக்கிற இடத்துல போயிட்டு நமக்கு இது வருதே உள்ள வருதுன்னு கேட்டுருக்கோம். வயல்ல போய் நம்ம வீடை கட்டிட்டு, அதனால ஏரிய போய் ஏரியாவா குடியிருக்கும் வீடுகளாக மாத்திட்டோம். அதனால நெல் விளைச்சல் கூட குறையிறது. நெல் விளைச்சல் இருக்கிற நல்ல நிலத்துல போய் அதை சமன்படுத்தி வீடு கட்டிடும். இந்த மணிமாட கோயில்ல யானை வந்தா என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு முதல் படி ஏறிடும். 2வது படி ஏறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் படி ஏறும். அப்படி படி ஏறும் பொழுது அதுக்கு ஒரு மயக்கம் வந்துருமா. சிறு தூரம் நடப்பது, சிறு தூரம் அடுத்தது ஏறுவது, படி ஏறுவதுங்கிறது அதுக்கு பழக்கம் இல்லையா. அதனால யானைகள் வந்து கோயில் உள்ளே அந்த ஏதாவது சிதைக்க கூடாது என்பதற்காக மணிமாட கோயில் என்று கட்டியிருக்கிறார் அழகாக. அந்த மணிமாட கோயில் யாரு, பகவானுக்கு மணிமாடம். ஆனா பகவானுடைய சிஷ்யனுக்கு தூமணி மாடம். இந்த தோழிக்கு அந்த தன்னுடைய பக்தைக்கு, அதாவது தன்னுடைய அடியாற்ற பேரன்பு வைத்திருப்பவன் எம்பெருமான். அதனால அழகா சொல்றா, தூமணி மாடத்து. தூமணி மாடம் தூய்மையான ரத்தினங்களால். நீங்க வந்து நகை கடைக்கு போனீங்கன்னா கல் நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வைரமோ இல்லை எந்த கல் எடுத்தாலும்
அவங்க வந்து அதுல குற்றம் இருக்கான்னு பார்ப்பாங்க, பார்த்து உங்களுக்கு நல்லதா கொடுப்பாங்க. தோஷம் என்று, தோஷம்னா குற்றம் தமிழ்ல சொல்றாங்க. அதனால குற்றம், அந்த தோஷம் இல்லாத கற்களா பார்த்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து விலையும் அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க. அதை நாம அணிந்தா ஒன்றும் தீங்கு வராதுன்னு சொல்றோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கல், நவரத்தின கல்லை நம்ம மோதிரத்திலேயோ இல்லை கழுத்துல மாலையிலையோ போட்டுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அவங்க சொன்னாங்க, அக்ஷய திருப்தி அன்னைக்கு வந்து வாங்குங்க அப்படிம்பாங்க. அவங்க 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 நம்மகிட்ட காசு இருந்தால் வாங்க முடியும். நம்ம காசெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க காரில் போகிறாங்க, நான் சைக்கிளில் போயிடுவேன். அதனால அப்படி இருந்ததுனால இந்த கல் எப்படி இருக்கணும்னா, தூமணி மாடத்து பெரிய மாளிகை, திருமாளிகை, பெரிய வீடு, பெரிய வீடுங்கிறது அது அந்த வைகுண்டம். அதனால இங்க இந்த பெண்ணுக்கு நல்ல அறிவு இருக்கிறது என்று, அதோடு கூட போன பாசுரத்தில் பார்த்தது கோதுகலமுடைய பாவாய்னு பார்த்தோம். ஒரு ஆசையோட ஆர்வத்தோட எம்பெருமானை தொழுவதற்கு வரக்கூடிய பெண், அது போனது. இந்த தடவை ஞானமுள்ள பெண், ஞானமுள்ள பெண்ணா இருக்கிறதுனால எம்பெருமான் தேடி அந்த பெண்ணை தேடி வரலாம். படித்தவர்களுக்கு படித்தவர்களிடம் அன்பு செலுத்துபவன், அதிகமான அன்பு செலுத்துபவன் எம்பெருமான். இப்ப படிக்காதவர்களுக்கு அன்பு செலுத்த மாட்டானான் என்றால், படிக்காதவர்களுக்கு பக்தி என்ற இறைப்பற்று இருந்தால் வந்து, அதனால அன்புல வந்து மாற்றம் கிடையாது. இவர் வந்து பெரியவர், இவர் சின்னவர், இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், அப்படிலாம் வித்தியாசம் கிடையாது எம்பெருமான். அப்படி அதனால இவர் எதிரி, இவர் நண்பர் அப்படிலாம் கிடையாது. இவரை கண்டா எனக்கு பிடிக்கல, இவரை கண்டா பிடிக்கும்னு நமக்கு உண்டு. ஆனா அவருக்கு கிடையாது, எம்பெருமான் கிடையாது. தூமணி மாடத்து முழு பாட்டை கேளுங்க. சுற்றும் உட்காருங்க அங்க, சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்தீரவாய் மாமீரவளை எழுப்பீரோ மகள் தான் ஊமையோ. இது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும், திட்டுற மாதிரி இருக்கும். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திர பட்டாளோ மாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோரம் பாவாய். இது ஒரு முறை சொல்லக்கூடிய பாசுரம். அதனால முதல் வார்த்தையை திருப்பி ஆரம்பிச்சு பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ ரெண்டாவது வரி பார்த்தோம், சுற்றும் விளக்கெரிய. பாருங்க, இங்க நிறைய விளக்கு போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய விளக்கு போட்டாங்கன்னா நாமெல்லாம் கொஞ்சம் அழகா தெரியும், இன்னும் அழகா நிறைய விளக்கு போட்டு. அந்த விளக்கு அந்த காலத்துல வீட்டுல அகல் விளக்கு அப்படி சின்ன எண்ணெயில, நல்ல எண்ணெயில போடுவாங்க. நல்ல எண்ணெய்னா நல்ல இழுப்ப எண்ணெய், அது ரொம்ப முக்கியம். அதை விட உங்கள்கிட்ட நிறைய காசு இருந்தா நெய்யில விளக்கு. முதல்ல நெய், அப்புறம் இழுப்ப எண்ணெய், அது கண்ணுக்கு குளிர்ச்சி. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இப்ப வந்து பஞ்சதீப எண்ணெய்ன்னு விற்கிறாங்க. நமக்கு காசு இல்லைன்னு அதை வாங்கிட்டு போடக்கூடாது. ஒருத்தர் வீட்டில் நேற்று என்ன பண்ணாங்க, இந்த பாமாயில் ரேஷன் கடையில் கிடைக்குது, அதை போய் விளக்கேற்றுறாங்க. நான் சொன்னேன், அது இல்லை ரொம்ப நேரம் எரியும் அது, அதனால விளக்கு ஒளி தரும் அப்படின்னா. அப்படிலாம் செய்யக்கூடாது. நமக்கு காசு இல்லைங்கிறதுக்காக அப்படி செய்யக்கூடாது. இழுப்பெண்ணெய் அவ்வளோ வேலை இல்லை, அதனால இழுப்பெண்ணெய் கிடைக்கும், ஸ்ரீரங்கத்தில் கிடைக்குது, அதனால வாங்கி அதில் ஏற்று.
அப்ப கார்த்திகை மாதத்துல முழுக்க ஏற்றணும். மார்கழி மாசத்துல கார்த்திகை மாதத்துல மாலையிலே வீட்டு வாசலிலே வீட்டுக்குள்ளே ஏற்றணும். மார்கழி மாசத்துல காலையிலே தினம் காலையில 30 நாளும் ஏற்றணும். சாதாரண 365 நாளும் ஏற்றணும். ஏற்றினால் உங்க வீடு நல்ல ஒளியோடு இருக்கும், நல்ல நன்மைகள் நடக்குங்கிறது நமக்கு நம்பிக்கை தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினால செய்யறதில்லை, அவ்வளவுதான். இங்க வந்து சுற்றும் விளக்கெரிய கூடவே அந்த பொருளையும் சொல்லிட்டு வரேன். தூமணி மாடம்ங்கிறது ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். அவர் தான் தூமணி. அவருடைய இதயத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. எல்லாருக்கும் நன்றாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது படிப்பதிலே ஆர்வம் இல்லாத மாணவர்களை படிக்கும்படியாக செய்ய வேண்டும். அதுதான் ஆசிரியருடைய திறமை. ஒண்ணுமே தெரியாத பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து அவங்கள பெரியவங்களா ஆக்கி அவங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நாம வந்து உதவி செய்யணும். அப்படிப்பட்டவர் தான் தூமணி. அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கார், மாடத்து பெரிய வீடுல உட்கார்ந்துருக்காரு, தூமணி மாடம். சுற்றும் விளக்கெரிய சுற்றி மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. சுற்றும் விளக்கெரிய. அப்புறம் தூபம் கமழ. அங்கே வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சாம்பிராணி உண்டு, அல்லது நீங்க ஊதுவத்தி தெரியும். அந்த ஊதுவத்தியை வைத்துக்கொண்டு இப்போ வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு வச்சிருக்காங்க. அதுல ஒரு கரண்டியில வச்சு அதில் அதை நெருப்பால் எரிய வச்சு அதுலேருந்து நல்ல மனம் வரக்கூடிய புகை, அதுதான் தூபம்னு பேர். பெருமாளுக்கு இந்த பூஜை செய்யும் பொழுது திருவாராதனம் என்று நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லுவோம். நம்ம வழக்கத்தில் திருவாராதனம் செய்யும் பொழுது அந்த தூப்பாசனம் தான் முதல்ல. புகை நல்ல நறுமண புகையை போடுறது தான் முதல்ல. அதுக்கப்புறம் தீபாசனம், அப்புறம் விளக்கேற்றது. முதல்ல வந்து அவரை கூப்பிட்டு அழைத்து வந்து உட்கார வைக்கணும். நம்ம வீட்டில் அந்த பூஜை அறைன்னு ஒன்று இருக்கு, அதில் உட்கார வைக்கணும். உட்கார வைக்கிறதுக்கு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும். தமிழ் அழகா எப்படி சொல்றதுன்னு கேட்டா, மாரி மலை முழஞ்சில்ங்கிற பாசுரம், அந்த பாசுரத்தை சொல்லி ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய், சிங்காதனத்தில் இருந்து ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய்ன்னு கூப்பிட்டு, அப்பதான் இது நம்ம என்ன சொல்றோம், வரவேற்பு. எம்பெருமான வரவேற்பு கொடுக்கறதுக்கே இந்த திருப்பாவை தான் பயன்படும். தமிழ்ல சொல்லணும்னா தமிழ்ல சொல்லணும். சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரே சம்ஸ்கிருத மந்திரமா சொல்றீங்க, புரியாதுன்னு சொல்றீங்க. நம்ம சம்பிரதாயத்துல வழக்கத்துல இப்ப நல்ல திருமணிட்டுன்னு வந்திருக்காங்க 2 பேர் பெரியவர்கள், நல்ல எல்லாரும் நிறைய பேர் நல்லா திருமணிட்டுன்னு வந்திருக்காங்க. இந்த திருமணே எம்பெருமானுடைய திருவடியை காட்டுகிறது. வெள்ளை என்பது எம்பெருமானுடைய திருவடி, அந்த சிவப்போ அல்லது மஞ்சளோ இருந்தால் அது தாயாருடைய திருவடி, அம்மாவுடைய திருவடி. அதை நெற்றியில போட்டிருந்தாலே அவங்க நல்ல பக்தர்கள் அர்த்தம். முகமும் நன்றாக பிரகாசமாக தெரியும். அது வந்து இந்த தமிழ் பாசுரங்கள் தான் நிறைய சொல்லுவோம். உங்களுக்கு தெரியணும். நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் சம்ஸ்கிருதத்துல சொல்லி உங்களுக்கு புரியாத வேதத்துல சொல்லப்படுது. கடைசியில சிற்றஞ்சிறுகாலேன்னு 29வது பாசுரம், வங்கக்கடல் கணைந்த 30வது பாசுரம், இந்த 2மே சொல்லிதான் முடிப்போம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தெரிஞ்சு வச்சுங்க. நாம தாய்மொழி இல்ல வெறியா இருக்கோம், தமிழ்ல என்ன இல்ல, ஆந்திராவில் போனீங்கன்னா தெலுங்குல எழுதி வாசிப்பாங்க. அதை சிற்றஞ்சிறுகாலே கன்னடத்துல எழுதி வாசிப்பாங்க. மலையாளத்துல கேரள தேசம் போனீங்கன்னா மலையாளத்துல எழுதி வாசிப்பாங்க. அவங்க நம்மளோட நல்லா வாசிப்பாங்க. நாம தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கோ இல்லையா, அவங்க நல்லா வாசிப்பாங்க. இப்படில நான் பார்த்துருக்கேன். அந்த எழுத்தான அவங்க மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. அப்படி இங்க வந்து இந்த சிற்றஞ்சு எதுக்காக சொன்னா, கடைசி 2 பாசுரம் செய்துதான் இதுக்கு பேர் சாற்று முறைன்னு பேர். சாற்று முறை இல்ல சாற்று மறைன்னு சொல்லுவாங்க. வேதமனைத்துக்கும் வித்தாகும் இந்த திருப்பாசம், திருப்பாவை பாசம். எப்படி சொல்றோம், கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். எப்படி சொல்றோம்? அடுத்தது இதோடைய பெருமை, பாதகங்கள் தீர்க்கும், நமக்கு தீமைகளை ஒழிக்கும், பாதகங்கள் தீர்க்கும். பரமன், அவன்தான் பரமன். அவனுடைய திருவடி பரமன் அடி காட்டும். அதனால பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி
பரமனடி காட்டும் வேதம். பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும், அதாவது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடியை காட்டும் வேதம். வேதம் அனைத்துக்கும். வேதம் எத்தனை இருக்குன்னா நிறைய இருக்கு, புரியவே இல்லை, எங்களுக்கே தெரியாது எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. அதனால இருக்கிறதுல 9ல் ஒரு பாகம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. கிடைக்கிறதே 9ல் ஒரு பாகம் தான், மீதி 8 பாகம் இல்லை. அதனால எங்க புஸ்தமும் இல்லை, பேப்பர்ல இல்லை, வாயிலையும் இல்லை. அந்த காலத்துல காது கேட்டு வாயால சொன்னாங்க. கர்ண பரம்பரான்னு பேர். கர்ணன்னா காது. கர்ணன் நீங்க சொல்லி நான் கேட்டுக்கணும், நான் சொல்லி இன்னொருத்தட்ட சொல்லணும், நான் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லணும். புஸ்தகத்துல இல்லை. அதனால சரியா அவர் சரியா ஆசிரியர் சொல்லும் பொழுது நான் சரியாக கேட்டு நீங்களும் சரியாக சொன்னீங்கன்னா அப்படி வந்ததுதான் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களா வந்துடுச்சு. அப்புறம்தான் இதை புஸ்தகங்கள்ல போட்டாங்க. புஸ்தகம் வந்த உடனே மறந்து போச்சு. அவர் கையில புஸ்தகத்தை வச்சு படிக்கிறாரு, நான் புஸ்தகத்தை வச்சு படிக்கிறேன்னு அடுத்த பக்கத்தை பரட்டிட்டு தெரியாம முழிச்சு திண்டாடும். அப்படி இல்லை. அதனால வேதம்ங்கிறது கர்ண பரம்பரையாக உண்டு. அப்படி தமிழை பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த திருப்பாவை பாசுரம். அதே மாதிரி அன்றி உலகம் அளந்தா அடி போற்றிங்கிற பாசுரம். கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா என்று சொல்லுறோமே, வரிசையாக ஆயிரக்கணக்கான திருநாமங்கள். அந்த திருநாமங்களுக்கு பதிலாக அவர் தமிழ்ல போற்றின்னு சொன்னாப்பான் ஆண்டாள். இந்த பாசுரத்துல, இன்னைக்கு பாசுரத்துல இந்த சகசரநாமம் ஆயிரத்துக்கு மேல இருக்கிற திருநாமங்களை, லட்சக்கணக்கான இருக்கிற திருநாமங்களை, திருப்பெயர்களை நாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு தோழியை அழைக்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கம்மழும். ஆசிரியர் நன்றாக படித்திருக்கிறார். என்ன படித்திருக்கிறார்? வேதங்கள். அது தூமணி. தூமணிங்கிறது தூய்மையான வேதங்களை படிச்சிருக்கார். சரி, கூட என்ன படிச்சிருக்கார்? தூபம் கம்மழும். இப்போ திருவாராதனத்துக்கு பூஜைக்கு அந்த நறுமண புகை, நல்ல வாசனை உள்ள புகை போடுகிற மாதிரி மற்ற சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கிறார். வேதத்துக்கு 6 அங்கங்கள் உண்டு, 6 உறுப்புகள். அதுக்கப்புறம் 14 சாஸ்திரங்கள் உண்டு. சதுர்தச சாஸ்திராணின்னு உண்டு, 14. அதுக்கப்புறம் ராமாயணம் உண்டு, உங்களுக்கு தெரியும். மகாபாரதம் உண்டு. அதுக்கப்புறம் பாகவதம் உண்டு. அதுக்கப்புறம் ஸ்மிருத்தின்னு ஒன்று 28 புத்தகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. புராணங்கள் 18 இருக்கு. பெரிய புராணம் 18 இருக்கு, சிறிய புராணம் 18 இருக்கு. இவ்வளவு படிச்சிருக்கார் ஆசிரியர். தூபம் கம்மழ. அது மட்டும் இல்ல, 4 பாகம் இருக்கிறது வேதத்துல. முதல்ல சம்ஹிதா என்று பெயர். இதெல்லாம் கேட்டு முதல்ல தெரிஞ்சுங்க. ஞாபகம் இல்லைன்னா யூடியூப் வீடியோ பாருங்க, நாளைக்கு காத்தால போட்டுக்கலாம், பார்த்துடலாம். அதனால என்ன இருக்கணும்? திருப்பாவைன்னு எழுதணும், TIRU, திருப்பாவைன்னு எழுதணும். இன்னைக்கு 9ன்னு எழுதணும், நம்பர் 9 போடணும். ஸ்ரீரங்கம்னு போடணும், SRIRAN. ஏன்னா 232 பேர் சொல்றோம் இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, 30 நாளும் தமிழ்நாட்டில் தவிர ஒரிசா, டெல்லி, அதில் ஒரிசாவில் ஒருத்தர், டெல்லியில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒரு 100 பேர், கர்நாடகாவில் ஒரு 50 பேர், தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர். அப்போ 232 பேர் சொல்றோம். அப்படி சொல்லியும் நமக்கு போதல்ல, நேரம் போதல்ல. ஏன்னா அவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு இந்த உள்ள கருத்துக்கள். அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கம்மழ சொன்னேன் இல்லையா? சம்ஹிதான்னு ஒரு முதல் பாகம், 2வது பிராமணம்னு ஒரு பாகம். பிராமணம் சொன்னா கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அறிவு, இந்த ஜாதி இல்லை. 3வது ஆரண்யகம் என்று பேர். காட்டிலே இருக்கிற ரிஷிகள்லாம் அதை இந்த காத்துல இருந்த வேதத்தை வாங்கி, காதுல வாங்கி அதை இப்போ சொல்றாங்க, வாயால சொல்றாங்க. அதை நம்ம இப்போ புத்தக வடிவில் பார்க்குறோம், நூல் வடிவில் பார்க்குறோம். அதனால சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம். 4வது உபனிஷத், தூபம் கம்மழம். அதனால வாசனை அடிக்குது, நறுமணம். என்ன வாசனை எப்படி அடிக்குதுன்னா, உபனிஷத்துலாம் படிச்சிருக்கிற ஆசிரியர்.
துயிலணை மேல் கண் வளரும். அழகான தமிழ் என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, தூங்குறீங்கன்னு வச்சுங்க, கண் வளருகிறதுன்னு சொல்றோம். அது என்ன கண்ணு சின்ன கண்ணு பெருசாயிடுதா? அப்படி இல்லை, அர்த்தம் இல்லை. கண் வளருகிறதுன்னா இல்ல உயரமாவதா அப்படின்லாம் அப்படி இல்லை, தூங்குகிறாங்க. அது வந்து நல்ல தமிழ். அதனால நீங்க கூட அழகா நம்ம வீட்டு குழந்தைய இப்ப படுத்து தூங்கும் போது கண் வளருகின்ற குழந்தைன்னு சொல்றோம். தொந்தரவு பண்ணாம அதுக்கு சத்தம் போடாம அப்படி இருக்கணும். ஏன்னா சின்ன குழந்தை தூங்குறதுக்கு விடும். ஆனா என்ன பண்றாரு தொண்டடிப்படி சொன்னாரு, வேதநூர் பிராயம் 100 மனுஷன் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போன்றார். 100 வருஷம் நாம உயிரோட இருந்தோமானால் 50 வருஷம் தூக்கத்திலேயே போயிடும். வேற வழி இல்லை. இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, வயதான ஒருபாடு தூக்கமே வரல சாமி, என்ன பண்றது? எம்பெருமான நினைச்சு சொல்லிட்டே இருந்தேன். இப்ப இவர் பாடுற மாதிரி பாடினா தூக்கம் அழகா வந்துடும். நாளைக்கு தேர்வு, பள்ளிக்கூடத்துல கல்லூரியில பல்கலைக்கழகத்துல தேர்வு, அதுக்கு தேர்வுக்காக பாடத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தூக்கம். தூங்க முடியாமைன்னு ஒரு வியாதி உண்டு, நோய் உண்டு. சில பேர் தூக்கச்சே நடப்பாங்க. எங்கடா போறீங்கன்னா சென்னை போயிட்டேங்க சார் அப்படின்னு தூங்க நடந்துகிட்டே இருக்கு. மருத்துவர் சொன்னாரு நீங்க தினம் 5 மைல் நடக்கணும்னாரு. 5 மைல் நடந்தாரு. அவர் சொல்லல, வீட்டுக்கு வரணும்னு சொல்லல. அதனால 5 மைல் நடந்து இதுக்கு போரூர் போயிட்டாரு, திருவண்ணாமலை பக்கத்துல. அதனால அது மாதிரி சொல்லுங்க, அப்படி இல்லை. அதனால தூக்கம் வராமைக்கு எம்பெருமானை போற்ற வேண்டும். தூக்கம் வந்து நிறைய தூங்குறோம் வச்சுங்க. கும்பகர்ணனும் தோற்று முனைக்கே பெருந்தொழில் தான் தந்தானோன்னு 6 மாசம் தூங்கினான். அதனால 6 மாசம் நம்ம தூங்கிட்டு இருந்தா நம்ம எப்படி வாழறது? பசிக்காதா? சம்பாதிக்க வேண்டாமா? அதனால அந்த வேலை இருக்கு. அப்ப அதனால நமக்கு பசின்னு ஒண்ணு இல்லாட்டா சம்பாதிக்கவே மாட்டோம். வீட்டில் உட்காந்து வெட்டி பொழுது போகும். அதனால நல்லவர்கள் அரட்டை அடிக்க மாட்டார்கள். அதுக்குதான் இங்க வந்து என்ன சொல்றாங்க, வாய் ஊமையாக இருக்கும். இதுல பின்னால வருது, தூபம் கமிழ துயிலனை மேல் கண்மடம். இப்ப நாமும் எம்பெருமான்கிட்ட பேசுற பொழுது நம்ம என்ன சொல்லணும், அப்பா அம்மான்னு கூப்பிடுறோம் இல்லையா? ஒரு திடீர்னு கீழே விழுந்துட்டோம்னா அம்மா, ஆனா வாயில ஐயோன்னு வரக்கூடாது. அதனால அம்மா வரணும், அப்பா வரணும், ராமா கிருஷ்ணான்னு வரணும், கோதே ரங்கான்னு வரணும், ரங்கான்னு வரணும். அழகா சொல்லியிருந்தார். ரங்கான்னு வரணும் வாயில. அது வரமாட்டேங்குது, ஐயோ அப்படின்னா விழுந்த போது. அப்படி வரக்கூடாது. அதனால பேர் எம்பெருமான் திருநாமங்கள்லாம் நம்ம வாயில வரணும். அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி திருப்பாவை பாசுரம் கேட்டாலே போதும். அப்படி துயிலணை மேல் கண்மடவும். துயிலணை நல்ல படுக்கை இருக்கு, மெத்தென்ற சயனத்தில் மேலேறினார். பின்னால் வரப்போம். குத்து விளக்கரிய பாட்டுல மெத்தென்ற சயனத்தின் மேலேறி, நல்ல மென்மையான படுக்கை. பஞ்சு, என்ன பஞ்சு? இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இலவம் பஞ்சுல உட்கார்ந்து உடனே தூக்கம் வந்துடணும். அதனால அப்படி சாஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. படுக்கைன்னா அப்படி இருக்கணும். படுக்கையில உட்கார்ந்தா தூக்கம் வரணும். முள்ளு படுக்கையா இருக்கக்கூடாது. ராமன் வந்து தர்ப புல்லுல படுத்தான் 3 நாள். சமுத்திரராஜனை கூப்பிட்டான், கடல் அரசனை கூப்பிட்டான், அவன் வரல. கடல் அரசனுக்கு காலில் விழுந்தான். எம்பெருமான் பெருமாள்கிட்ட தான் நாம எல்லாரும் சரணாகதி பண்ணுவோம். ஆனா அவன் வந்து பெருமாள் வந்து அடியாற்று சரணாகதி பண்ணான். அவன் கொஞ்சம் திமிரா இருந்தான். 3ஆம் நாள் தான் வந்தான். அப்ப மாட்டிக்கிட்டான். அப்புறம் அம்பை எடுத்தாரு, வில்லுல வச்சாரு. உடனே அந்த அம்புக்கு இலக்கு என்ன எதுல அடிக்கணும்னு கேட்டான் அவன். கேட்டார் அவரு. நான் என்னை வந்து ரொம்ப தூரத்துல தள்ளி விட்டுருங்க, இங்க நான் கிட்டக்கு வரமாட்டேன், இனிமே உங்களை திருவடியிலே விழுந்துடுறேன். அதனால வழி விட்டான் கடலரசன். அதாவது அணை கட்ட வழி விட்டான். யமுனை நதி வழி விட்டது, தண்ணீரே இல்லாமல் முழங்கால் தண்ணீர் அளவுக்கு வழி விட்டது. கடல் என்ன பண்ணதுன்னா அணை கட்ட, பாலம் கட்ட உதவி செய்யும். அது 3 நாள் இந்த புல் படுக்கையில படுத்தணும். 3 நாள் என்ன, 14 ஆண்டுகள் காட்டுல எங்க என்ன நல்ல படுக்கையா இருக்கு? கல்லு மேல படுத்தணும். அப்படி நமக்காக படுத்தணும்.
அதாவது நல்லவர்களுக்காக, பரித்ராணாய சாதுனாம் பகவத்கீதை சொல்லு, நல்லவர்களை காப்பதற்காக. அதுக்காக அங்கேருந்து இங்க வந்து நம்மளை காப்பதற்காக 14 ஆண்டுகள் காட்டுல நல்லா சாப்பிட்டு, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஊருக்கு போனோம்னா கையில சாப்பாடு கட்டுவோம், தண்ணீர் எடுத்துப்போம். அதனால பிரபன்ன ஜன பாத்தேயன்னு சொல்லுவாங்க. பாத்தேயன்னா கட்டுச்சோறு. கட்டுச்சோறு எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போய் வழியில பசிச்சா சாப்பிடுவோம், இல்லாட்ட எங்க ஊருக்கு வரணுமோ அந்த ஊர்ல வந்து சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து எங்க எடுத்துட்டு போறது? காய், கனி, கிழங்கு அதான் இருந்தது. இலை தான் சாப்பிடுறது. இலை நல்ல இலை, என்ன இலையை சாப்பிடணும்? இப்ப நம்ம வீட்டுல கீரை எல்லாம் சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி கீரை கிடைச்சா சாப்பிடும், கிடைக்கலன்னா பட்னி. கூடவே லக்ஷ்மணன் பட்னி. 14 ஆண்டுகள் லக்ஷ்மணன் கூட பட்னி இருந்ததுனால ராவணனுடைய பிள்ளையான இந்திரஜித்தை ஜெயிக்க முடிஞ்சது, வெல்ல முடிஞ்சது. அப்படி அவன் ஒரு அரண் வாங்கியிருந்தான். யாரு 14 ஆண்டுகள் பட்டி கிடக்கிறார்களோ அவர்கள் தான் என்னை வெல்ல முடியும்னு அவன் ஒரு வரன் வாங்கி சொல்லிட்டான். அது கொடுத்ததும் பிரம்மா தான், மாட்டிக்கிட்டதும் பிரம்மா தான். அதனால இங்க வந்து தூமணி அதுல சொல்லும் பொழுது தூபம் கமிழ துயிலனை மேல் கண் வளரும். இந்த தோழியை பார்த்து கேட்டாங்க, நீங்க வந்து ரயில் நிலையத்துக்கு போறீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, பேருந்து நிலையத்துக்கு, அங்க போய் தூங்கி போயிடுறீங்க. தூங்கி போனா நீங்க டிக்கெட் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க, ஷீட்டு வாங்கியிருந்தீங்க, அந்த பஸ் போயிடுச்சு, இல்ல ட்ரெயின் போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? முழிக்கிறது தான் வேற. அடுத்த ட்ரெயின் நம்ம மறுநாள் தான். அதனால சில வேளை ஒரு ட்ரெயின் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரம் அங்கேயே உட்காந்துருப்பீங்களா? வீட்லயும் இல்ல, உங்க வீட்டுக்கும் போகல, இங்கேயே உட்காந்துருக்கிறதா? எப்படி உட்காந்துருப்பீங்க? பனியில உட்காந்துருப்பீங்க. அதனால அவர் சொன்ன அந்த தோழியை பார்த்து, துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே, தூங்கிக்கிட்டு இருக்கியே, அவனும் தூங்கிடுவான், எம்பெருமானும் தூங்கிடுவான். ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கான், படுக்கையில படுத்திருக்கான். அவனும் நல்ல படுக்கையில படுத்திருக்கான், ஆதிசேஷன்கிற பாம்புல படுத்திருக்கான். அது நல்ல வளைந்து கொடுக்கிறது. அது என்ன குஷன் என்று சொல்வார்கள் இங்கிலீஷ்ல. நல்ல அழுத்துனா அழுந்தும், இது மென்மையா இருக்கும், நல்ல ஜில்லுன்னு இருக்கும். பாம்பை நீங்க தொட்டு பார்க்கல, நாமளும் தொட்டு பார்த்ததில்லை, தொட்டு பார்த்து குளிர்ச்சியோட இருக்கும். ஏன்னா அதுக்கு குளிர்ச்சி வேணும், அதுக்கு நம்மள மாதிரி ஃபேன் வேணும், ஏசி வேணும். ஏன்? அதனால்தான் என்ன பண்ணுது, காட்டுல சந்தன மரங்களை சுத்திக்கும். வேற சாதாரண மரங்களை, அரச மரம், ஆலமரத்துல சுத்திக்காது. சந்தன காட்டுல நிறைய இருக்கும், சந்தன மரத்துல போய் சுத்திக்கும். இந்த மாதிரி மார்கழி மாதத்துலயும் அதுக்கு ஜில்லுன்னு வேணும், குளிர்ச்சி வேணும். இவனே ஆதிசேஷன் தான் படுத்திருக்கான். அதுல துயிலனமே நீ தூங்கினா அவன் தூங்கிடுவான். அதனால ஜாகிரதையா இரு, எழுந்துரு. மாமான் மகளே, என்னுடைய மாமாக்கு பெண்ணேன்னு கூப்பிடும். மாமாக்கு பெண்ணுன்னா தாய்க்கு சகோதரனுடைய பெண், உங்களுக்கு தெரியும், மருமகளேன்னு அர்த்தம். எனக்கு பையன் இருக்கிறது, உனக்கு கொடுக்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதனால அப்படிக்கா மாமான் மகளே. அது அந்த காலத்துல சொல்லுவாங்க. முன்னாடியே 2 வயசு இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, உன் பொண்ணு என் பையனுக்கு, என் பொண்ணு உங்க பையனுக்கு சொல்லிடுவாங்க. ஒரே வீட்டுல மாத்திப்பாங்க, ஒரு 2 வீட்டுல மாத்திப்பாங்க. உங்க வீட்டு பையன் எனக்கு எங்க வீட்டு மருமகளா வரணும், எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வரணும்னு அப்படிலாம் பண்ணுவாங்க. அதான் இப்ப இந்த காலத்துல கூடாது. கோத்திரமும் மாறினா கூட, ஆனா ரத்தம் வந்து மாறணும். ரத்தம் மாறினா அதுக்காக தான் கோத்திரம் 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 சொல்லு. 21 தலைமுறை பிரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் நல்ல அழகான திறமையான படிக்கக்கூடிய குழந்தைகள், நல்ல மூளை உள்ள குழந்தைகளா பிறக்கும். அப்படி இங்கே நான் அதை நெகட்டிவா சொல்ல வேண்டாம். இப்ப பிறக்கிற குழந்தைகள்லாம் எத்தனை பாருங்க, குறைவோட பிறக்கிறது, அதுக்காக பள்ளிக்கூடமே இருக்கிறது, அதற்காக ஆசிரமமே இருக்கிறது, அநாதை இல்லம் என்று வைத்திருக்கிறார்கள். இது என்ன காரணம்னா, நாம வந்து நல்ல எண்ணத்தோடு குழந்தைகள் பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுதல் இல்லாமல் இருக்கும். அப்படி எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்து கொள்ளாமல் இருப்பதனால அந்த அந்த தீங்கு நேர்கிறது. இங்கே தூமணி கண்வளனும் மாமான் மகளேன்னு கொடுத்தான். அப்ப அவ சொன்ன, வாசல் கதவு தாழ்பால் போடவில்லை, அதனால நீங்க திறந்துன்னு வாங்க, நான் பூட்டல,
நீங்க திறந்துன்னு வாங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இது வந்து எல்லாமே நீ உன்னுடைய படுக்கை, வீடு, தூணு, தரை எல்லாத்துலயும் நவரத்தினங்களால் ஆனது. இந்த மணி கதவும் நவரத்தினங்களால் ஆனது. அந்த நவரத்தினங்களால் ஆனதால எங்க தாழ்பாடு இருக்கு, எங்க நாதாங்கின்னு சொல்லுவாங்க, எங்க வந்து பூட்டுற கொண்டி இருக்கிறது என்று தெரியல. நீ தான் திறக்கணும். அது இதெல்லாம் நீங்க திறந்து தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு திறக்கிறதுக்கு நேரம் ஆகும். அதனால நான் கொஞ்சம் தூங்கலாமான்னு பார்க்கலாம். அதனால அந்த மாதிரி ஒரு ஷாக்கு. அதனால மணிக்கதவம் தாழ் திறவாய் நீ திற. உடனே எழுந்திருக்கல, கூப்பிடுற திறக்கல, கதவை திறக்கல, எழுந்திருக்கல. இப்ப ஆசிரியர் சொன்னா, ஆசிரியர் நல்ல மாணவர்கள் வரவரையும் காத்திருப்பாரு, கதவை திறக்கணும். அதுக்காக என் ஆசிரியர்கிட்ட போய், நாளைக்கு நான் இந்த பாடம் படிக்கணும், அந்த அந்த பாடம் நீங்க எனக்கு கற்றுத்தரணும் என்று முதல் நாளே வேண்டி கொண்டு போய் சொல்லி, அதுக்கப்புறம் மறுநாளைக்கு நீங்க நான் 9 மணிக்கு வந்தா 9 மணிக்கு போவோம், அப்ப திறப்பார். நீங்க 8:30 மணிக்கே போனீங்கன்னா இல்ல 11 மணிக்கு தானே, நீங்க வரலன்னு தெரிஞ்சு கதவை மூடிடும். மணிக்கதவம்ங்கிறது அந்த சாஸ்திர ஞானம், அவர் படித்த படிப்பு. அதே அப்படி மணிக்கதவம் தாழ்கிறவன். இப்ப எழுந்திருக்கல, இந்த பொண்ணு எழுந்திருக்கல. அதனால என்ன சொல்ற, அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, இந்த பெண்ணுக்கு அம்மா வீட்டுல இருக்காங்க. அதனால மாமின்னு கூப்பிட்டாங்க. அப்பவும் உறவுதான், மாமான் மகளேன்னு கூப்பிட்டாங்க. மாமாவுக்கு மனைவி மாமி, அதனால மாமின்னு மரியாதையா கூப்பிட்டாங்க. அவளையாவது மாமான் மகளேன்னு கூப்பிட்டாங்க. இங்க அவ்வளவு மரியாதை இல்லை, இங்க ரொம்ப மரியாதை, பெரியவங்களா இருக்கிறதுனால மரியாதை. மாமீரவளை எழுப்பீடோ, நீங்களாவது அந்த தாயா இருந்து கொண்டு காலையிலே எழுந்திருக்க வேண்டும். நாங்க 5 லட்சம் பேர் வாசல்ல வந்து நிக்கிறோம், வந்து நின்றோம்னு போற பாசம். அது வந்து நிக்கிறோம், நாங்க பனியில நிக்கிறோம், மழையில நிக்கிறோம், பனி மழையில நிக்கிறோம், குளிர்ல நிக்கிறோம். இப்படி எல்லாம் நிற்கும் பொழுது நீ காத்திருக்கிறோம் ரொம்ப நேரமா, நீ எழுந்திருக்கலன்னு சொன்னா, மாமீரவளை எழுப்பீரோ அப்படின்னா, மாமியும் எழுப்பல, அந்த அம்மாவும் எழுப்பல. ஏன் எங்க வீட்டு குழந்தை தூங்குதுமா, அதை போய் நீ எழுந்து எழுப்புற? பாவம், குழந்தை ராத்திரி பூரா படிச்சுது, பரீட்சைக்காக படிச்சுது, அதனால எழுப்பாதீங்கன்னு அவர் மனசுக்குள்ள. ஏன்னா தாய்க்கு அந்த பெண் குழந்தை பேர்ல இருக்கிற பாசம் மற்றவங்களுக்கு இருக்காது, அவ்வளவு இருக்காது. அதனால எழுப்பினா எழுப்பல, அவங்க கோவம் வந்துச்சு. அதனால ஊமையோ, உன் பொண்ணு என்ன வாய் பேசாதவளா? இப்பெல்லாம் தமிழ்ல வந்து சொல்லும் பொழுது சரி, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஒருத்தரை போய் வாய் பேச முடியலன்னா ஊமைன்னு சொல்லக்கூடாதான், சொன்னா திட்டுறாங்க. அதனால வாய் பேசாதவர்கள் சொல்லணும். இது என்ன பெரிய, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால ஆனா சொல்லக்கூடாது. அதனால என்ன சொல்லணும், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப ஸ்டைலா இருக்குன்னா அது புரியாதா தெரியாதா? மாற்றுத்திறனாளி சொன்னாலே ஒன்று ஏதோ காது செவிடுன்னு அர்த்தம், கண்ணு தெரியலன்னு அர்த்தம். குருடுன்னு சொல்லக்கூடாதான், செவிடுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு திட்டற சொல்லுவோம், வெய்கின்ற சொல், அதனால சொல்லக்கூடாதான். சரி, இவர் சொல்லிருக்காளே, ஆண்டாள் பாசுரத்தில் சொல்லிருக்காளேன்னா, கிராமத்து பெண், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கிராமத்து பெண், அதாவது பால் கறக்க தான் தெரியும் மாட்டுல இருந்து, அதுதான் தெரியும் அந்த இடைச்சிகளுக்கு. அந்த இடை பேச்சை இவர் கொண்டு வந்துட்டா அந்த ஆண்டாள். படித்தவர், பெரியாழ்வார் ரொம்ப படித்தவர், அவருக்கு ஆசிரியரே இல்லாம படித்தவர். குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான், சம்ஸ்கிருதத்தில் அது உண்டு. ஆமா, சொல்கம் ஆதாத்து காமஹா. அரசன்ட்ட பரிசு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவருக்கு ஆசிரியரே இல்லை, அப்படி படிச்சுட்டாரா, ஏக்கலைவன் மாதிரி படிச்சுட்டார். துரோணத்தை படிச்சு, ஏக்கலைவன் துரோணர் இல்லாதையே படிச்ச மாதிரி படிச்சு, தபால் கல்வியில படிச்சுட்டார். படிச்சுட்டதுனால எப்படி என்னாச்சு, அதனால இப்போ திட்டுறாங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க. 5 லட்சம் பேருக்கு ஊமைன்னு கத்தினாங்கன்னா என்ன ஆகும்? ஊமையோ, ஊமையா இருக்காளோ, ஏன்னா ஊமைன்னு சொல்லிட்டா அப்புறம் நீங்க பேசாம இருந்துரும். நீ ஊமைதான் ஒருத்தர் சொன்னோம்னா அதை பேசாம இருந்துருவாங்கல்ல. அதனால ஊமையோ,
அன்றி செவிடோ. காது கேட்கலையா? நாங்க கத்தனமே 5 லட்சம் பேர் கத்தனமே காது கேட்கலையா? சரி, ஊமையான்னா நல்லவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களை குற்றத்தை கண்டால் அது ஊமையாகிவிடும், சொல்ல மாட்டார். இவர் என்ன குற்றம் செய்தார், அவர் இந்த குற்றம் செய்தார், வரிசையா ஒவ்வொருத்தர் இவர் 10 தப்பு செய்தார், அவர் 20 தப்பு செய்தார் சொல்ல மாட்டார். எந்த தப்பையும் கண்டுக்க மாட்டார். அப்படி ஆண்டாள், அப்படி நீலாதேவி, அப்படி எம்பெருமான்கிட்ட பூமி பிராட்டியாக இருந்து ஆண்டாளாக அவதரித்தவர். அதனால யாரையும் குற்றம் சொல்லுவோம். இது வேடிக்கைக்காக சொல்லலாம்னு இருக்கு. அதனால திட்டும் பொழுது அன்பா திட்டினீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. நீங்க கோபமா திட்டினீங்கன்னா தெரிஞ்சிடும் அவன் நமக்கு எதிரின்னு தெரியும். அதனால அன்பா திட்டுறா. அதனால ஐயோ நான் நடுவில் பாட்டுக்காக சொல்லணும். அன்றி இல்லாவிட்டால் செவிடோ. நல்லவர்கள் யாராவது அவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி நல்ல ஆசிரியர்கள்ட்ட போய் அந்த பையன் தப்பு பண்ணா, அந்த பையன் தப்பு பண்ணான்னு யாராவது சொன்னாங்கன்னா காதை மூடிப்பான், செவிடாயிடும். என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. திருப்பி என்ன சொன்ன? யாரும் இந்த ஆளுக்கு செவிடு போல் இருக்கு, எனக்கு சொல்லியே மாடல எத்தனை தடவை சொல்றதுன்னு பேசாம போட்டு. இன்னொருத்தரவரை பற்றி குறம் திருக்குறள், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணுமுயிருக்குன்னார் திருக்குறள். எல்லாத்தையும் படிச்சுக்கணும். திருக்குறள்ல முழுக்க நம்ம சம்பிரதாயம். தமிழ் தாத்தான்னு கூட சொல்றது இல்லையா? அதனால தமிழ்ல முதல் மறை அதுதான். வேதமே நமக்கு அதுதான். ஐயன் வேற பேர் வச்சிருக்கீங்க புதுசா, செம்மொழின்னு வேற வச்சிருக்கீங்க தமிழ. அதனால படிக்கலையே ஒருத்தரும். யாராவது அரசியல்வாதி படிச்சிருக்காங்களா செம்மொழிய? தமிழ்நாட்டு அரசன்கிறீங்க, தமிழ்நாட்டு மந்திரிங்கிறீங்க, தமிழ தெரியுமா? தமிழ் தெரியுமா? நிறைய உண்டு. 1330 குறளையும் எங்க கேட்டாலும் சொல்லும். அது ஒரு 5 வயசு 10 வயசுல கூட சொல்றாங்க. அதனால அனந்தலோ, அனந்தல்னா 2 அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, அதான் தமிழ்ல. அது ஒரு அழகு. ஒண்ணு சோம்பேறித்தனம். அதனால சோம்பேறித்தனத்தால எழுந்திருக்கு இல்லையா, நாங்க சொல்றது காதுல விழலையா, திருப்பி பதில் சொல்றதுக்கு முடியலையா, ஐயோ அன்றி செவிடோ அனந்தலோ. அனந்தல்னா இன்னொரு அர்த்தம் மனதுக்குள்ள கர்வம், நான் தான் பெரியவள், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன ஆரம்பத்துல ஞான முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி உள்ள பெண்ணை எழுப்பணும். அடுத்த பாசனம் பார்க்குறீங்கன்னா அப்படி ஒவ்வொரு பாசத்துல ஒரு பாசத்துல பணக்கார பெண்ணை எழுப்புறான். 2 மாடி கட்டடம், நல்ல பணக்காரன். அந்த 2 மாடியில உறங்குகிறாள் அந்த பொண்ணு. உள்ள போயிட்டாங்க, எழுப்புறாங்க. அப்ப சொன்னாங்க, மெதுவா இறங்கி வா, தூக்க காலத்துல படியில விழுந்துடாதுன்னு. லிப்ட் கிடையாது. லிப்ட்ல கூட ஜாகிரதையா இருக்கணும்ல. கையை விட்டுட்டீங்கன்னா தலைவன கதவு சேர்ந்துடும். ஜாகிரதையா இருக்கும். நல்ல லிப்ட் நல்லா இருக்கும். அப்படி ஐயோ அன்றி செவிடோ அனந்தலோ. அப்புறம் கேட்டாங்க, ஏம பெருந்துயில் மந்திர பாட்டாளோ. முதல்ல மந்திரம்ங்கிறது சாதாரணமா யாரோ ஒரு மந்திரவாதி போட்டு அந்த மயங்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, 8 மந்திரத்தை மனதுக்குள் நினைத்து கொண்டு தூங்குகிறாளோ, அதுல போய் மயக்கம் அடைந்து விட்டாளோ, பெரிய தூக்கமா வந்துட்டா. ஏம பெரும் துயில் மந்திர பாட்டாளோ. இது என்னதான் செய்யணுங்கிறீங்க? ஆமா, அம்மாவும் எழுப்ப மாட்டேங்கிறாங்க, பொண்ணும் எழுந்திருக்க மாட்டேங்குது. அம்மா சொல்றாங்க, அம்மாவாவது கதவை திறக்கணும், என் பொண்ணு தூங்குறான், அதனால தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க போங்க, நான் அப்புறம் அனுப்புறேன், ஏதாவது சொல்லணும் பதில். இவ இல்லாட்டா உங்களுக்கு என்ன ஏதாவது குறைஞ்சு போச்சா இப்படிலாம் கேட்கணும். ஒன்னும் வாயை திறக்கல. எல்லாம் 2 ஊமை, 2 செவிடு, 2 செவிடும் குருடும் கூத்து பார்க்க போச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
அப்போ இங்கேயும் உறவு காட்டுறாங்க. மாமீரவளை எழுப்பீரோ, அப்போ உன் மகள் தான். இப்போ உன் மகள் தான் சொல்றீங்களே, உங்களுக்கு தோழி இல்லையான்னா இழந்திருக்காதனால கோபத்துல சொல்றாங்க உன் மகள், இல்லாட்டா எங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்றோம். அதனால உங்களுக்கு அன்பா இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்தைய கூட எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன். உன்னுடைய மாமியார்ல என்ன சொல்றாங்க, கல்யாண மாலைங்கிறதுல வரப்போகின்ற மருமகளை நான் என் மகளாக நான் நினைத்து பழகுவேன்னு சொன்னேன். சரி, அப்படி ஒரு பொண்ணு போனா நாட்டு பெண்ணானா மருமகளானா அடிக்க ஆரம்பிச்சா மாமியார் மருமகளை. அது சொன்னீங்களே கல்யாண மாலையில டிவியில சொன்னீங்களே என் மகள் போல பார்த்துப்பேன், என் மகளை நான் அடிப்பேன், அதனால அடிப்பேன். அந்த மாதிரி அப்படி என் மகளை உரிமையா அடிப்பேன், அதனால மருமகளையும் அடிப்பேன். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த துளசி திருத்துவாழை எல்லாம் அந்த காம்பு நீக்கி எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவதற்காக ஒரு அம்மா வந்து உதவி செய்து கொண்டிருந்தார். அவர்கள் வந்து டெல்லியிலே ரயில்வேல இது வேலை பணி செய்து ஓய்வு பெற்று இந்த ஊர்ல தான் அவங்க அப்பா தான் இருந்தாங்க. அப்பா அப்பா 91 வயசு இருந்தாங்க இந்த ஊர்ல, இதே தெரு. அவங்க இங்க வந்து கைங்கறிலாம் செய்வாங்க. அவங்க வந்து அமெரிக்கா போயிருக்காங்க, பையன்கிட்ட போயிருக்காங்க. பையனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 4-5 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி பிறந்திருக்குது. அதற்கெல்லாம் வேண்டுதெல்லாம் பண்ணாங்க. இங்கதான் வேண்டுதல் வெங்கடேஸ்வர குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு போட்டோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க போட்டோ. இந்த படம் அனுப்பிச்சிருக்கிற போல அதுல எழுதியிருக்காங்க என்னுடைய பேத்தி அப்படின்னு. என்னுடைய பேத்தின்னு என்ன தப்பு பண்ணிட்டாங்க, சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. என்னுடைய பெண் வயிற்று பேத்தின்னு எழுதிட்டாங்க. ஏன் இவங்க கேட்க போறாங்க, அதுக்காக தான் நான் போடுறேன். திருப்பி நாளைக்கு பார்ப்பாங்க. பெண் வயிற்று பேத்தின்னு எழுதிட்டாங்க, தௌஹித்ரின்னு எழுதிட்டாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு, ஏதோ இந்த ஏம பெரும் உயில் வந்தித பாட்டாளும் பாசத்துல கண் மறைச்சிச்சு. அப்படியா? இல்ல உங்க பெண்ணுக்கு குழந்தை சென்னையில பிறந்திருக்கான் தௌஹித்ரின்னு சொல்றீங்களே, அப்புறம் இல்லாட்டா அந்த பையனுக்கு பிறந்த பெண்ணை வந்து பௌத்ரின்னு சொல்லணும். சமஸ்கிருதத்துல பௌத்ரின்னு சொல்லணும். பெண்ணுக்கு பிறந்த பெண்ணை தௌஹித்ரின்னு சொல்லணும். பையனை தௌஹித்ரஹான்னு சொல்லணும். பெண்ணுக்கு பிறந்த பையனை, பையனுக்கு பிறந்த பையனை தௌஹித்ரஹான்னு சொல்லணும். சரி, பௌத்ரஹான்னு இப்படி சொல்லணும், கரெக்டா சொல்லணும். சமஸ்கிருதத்துல மட்டும் கஷ்டமா இருக்கும் சொல்றது. அப்படிதான் போடுவாங்க. அதனால அதுல என்ன விஷயம் கேட்டா, அவன்கிட்ட கேட்டேன் இது தௌஹித்ரியா பௌத்ரியான்னு கேட்டேன். ஆடாடா மறந்து போயிட்டேன், பௌத்ரி. நான் என்ன கேட்டேன்னா, மருமகளை உங்கள் மகளாக பாசத்தோடு நினைத்து தௌஹித்ரின்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு. அப்படி நல்ல மருமகளாக உங்களுக்கு அமைந்திருப்பதுங்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க சிரிச்சு 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 போட்டு எழுதிருக்காங்க. அதனால ஒரு வார்த்தை தப்பா போயிடுச்சுன்னா அது வந்து பெரிய விஷயம். இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் பௌத்திரிய இதனாலும் தப்பு இல்லை. ஆனா பையனை விட மருமகளை நீங்கள் மாமியாராக இருந்து கொண்டு நேசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அப்படின்னு இதுதான் இந்த அழகு. நல்ல மாமீரவளை அப்படி சொன்னோம். அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ மாயன் என்ன பண்ணணும்னு கேட்டான். எழுந்து என்ன வந்து பண்ணணும், உங்களோட வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். மாயன் மாதவன் வைகுந்தன் என்று ரகசியநாமம் இருக்கு. 1008 திருநாமம் இருக்கு. இந்த மாயன் மட்டும் சொல்றாங்க. 5வது பாதத்துல மாயனை மண்ணு என்று ஆரம்பிச்சு சொன்னார்கள். இப்ப இது 4 தடவை மாயனை சொல்கிறார்கள் திருப்பாவை பாசுரம். 4 தடவை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லலாம், நிறைய அர்த்தம் சொல்லலாம். ஒரு பதத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம், ஒரு சொல்லுக்கு நிறைய அர்த்தம். இந்த இடத்துல மாயன் சொல்ற அது பெரிய ஏமாத்துக்காரன்.
நம்மளை குழப்பிடுவான், நம்மளை பைத்தியமாக்கிடுவான். ஆழ்வார்கள்லாம் சொன்னாங்க, எம்பெருமான்கிட்ட யாரு பைத்தியம் பிடிச்சிருக்கார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள், மற்றவர்கள் தான் பைத்தியங்கள் தான், நிஜ பைத்தியங்கள் தான். அதனால அப்படி ஆழ்வார் சொன்னார். இந்த மாதிரி பேயேரே சொன்னார். பேயேரே, பேய் பிசாசுங்கிறது இது. எம்பெருமானை நினைக்காதவர்கள் பேய் பிசாசு. நானும் மிகவும் பற்று இருப்பதுதான், நானும் பேய் தான், நீங்களும் பேய் தான். திருப்பாவை கேட்கிறவங்களும் பேய் தான். ஏன்னா அவன் ஈடுபாடு உடையவர்கள். பெய்த்தனமா விளையாடுறான்னு சொல்லுவாங்க. பெய்த்தனம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நாளைக்கு தேர்வு அதுக்காக படிக்கணும், அப்ப he works like a demon என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது பிசாசு மாதிரி, ராட்சதன் மாதிரி படிக்கிறான். எங்க வீட்டு பையன் படிக்கிறான்னு அந்த அறையில அவன் கையில அலைபேசி வைத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான், வேற ஏதோ படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால இப்படி எல்லாம் சொல்றோம். இப்ப என்ன என்ன யார பாடணும்னு கேட்டீங்க, மாயன். அவன் பெரியவன், மான்னா பெரியவன். தமிழ் 2 மா போட்டாரு, ரொம்ப பெரியவன். மாயன் சரி, முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், மகாலட்சுமியை கூடவே இருக்கும், ருக்மிணி பிராட்டியோடு கூட இருக்கும், ஆயன் இடையன் என்று சொன்னார். மாயன், ஆயன், மாயன், மாயன் மாதவன் 2வதுல சேர்த்துட்டாங்க. மகாலட்சுமியும் கூட இருக்கும். அது நிறைய நேரம் ஆகும், இருக்கா, நாளைக்கு சொல்றேன் சில விஷயங்கள். முக்கியமா இந்த மாதவன், மாயன் மாதவன். எப்பொழுதுமே இந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நாம் சேவிக்கும் பொழுது திருமார்பிலே மகாலட்சுமி இருக்கிறாள் என்ற எண்ணத்தோடு அங்க ஒரு பதக்கம் வச்சிருக்காங்க. இந்த மகாலட்சுமியுடைய உருவம் அங்க இருக்கு, பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை வைத்துக்கொண்டு, அதுதான் ஆதார் கார்டுன்னு சொல்றீங்களே. இப்போ ஆதார் கார்டு வேணுங்கிறீங்களே, இந்த தாயார் தான் ஆதார் கார்டு. எம்பெருமான் தாயார் இருந்தாதான் ஆதார் கார்டு, தாயார் இல்லைன்னா இங்க இவருக்கு வேலையே கிடையாது. கூட 2 பேரும் இருந்து நமக்கு ஆசீர்வாதம். ஒரு வீட்டுல போய் நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, கணவன் மனைவி 2 பேரும் இருந்தாட்டா அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம். இல்லைன்னா வேற இருக்கிறாங்களா கேட்கணும். இருக்கிறாங்கன்னா ரொம்ப பெரியவங்களா இருக்காங்க, வயதானவங்களா இருக்காங்க. இப்போ வந்தார 80 வயசு, அவர் வீட்டு மனைவி அங்க அவங்களுக்கும் 76 வயசு ஆகுது. 76 வயசு அவங்க வீட்டுல இருக்காங்க. 2 பேரையும் போய் தான் கீழே காலில் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி தனியா ஒருத்தர் மனைவியோ அல்லது கணவனோ இருக்கும் பொழுது அது மாதிரி செய்யக்கூடாது, தனியா செய்யக்கூடாது. 2 பேரையும் சேர்த்து செய்யணும். சேர்த்தி சேவைன்னு நீங்க 365 நாள்ல பங்குனி உத்திரம் அன்னைக்கு இங்கே ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரோட எம்பெருமான் ரங்கநாதன் கூட வருவார், எம்பெருமான் இருப்பார். அன்னைக்கு இரவு பூரா சேவை, காலையில 4 மணி வரையும் சேவை. வருஷத்துல 2 நாள் தான். இன்னொன்று கைசிக ஏகாதசி அன்று புராணம் படித்து காலையில 4 மணி வரையும் நம்ம எல்லாரும் போய் செய்வோம், ஒரு தொந்தரவு இல்லாமல் செய்வோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மாயன் மாதவன் எங்க இருக்காரு? வைகுந்தன் என்று. வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றீங்க, இது பூலோக வைகுண்டம், ஸ்ரீரங்கம். இந்த வைகுண்டம்னா குண்டம்னா குறை, வைகுண்டம்னா குறை இல்லாத, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் அப்புறம் பாட போறாங்க 28வது பாசுரம். அப்படி இங்க மாயன் மாதவன் வைகுந்தன் என்று இந்த மாதிரி பல பல திருநாமங்களை, திருப்பெயர்களை நாம் சொல்ல வேண்டும். நாமம் பலவும் திருப்பெயர்கள் நிறைய. நவின்றேலோரம் பாவா என்னன்னு கேட்டா, முதல்ல என்ன பண்ணாங்க, தூணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கவிழ துயரண மேல் கண்ணோடனும் மாமான் மகளே அப்படின்னு கூப்பிட்டாங்க, முதல் அழைப்பு. 2வது மாமீர் அப்படின்னு கூப்பிட்டாங்க 2வது. கடைசியில எல்லா பேரையும் சொல்றதுக்கு வா எங்க கூட அப்படின்னு நவின்று அப்படின்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் சொல்லணும், பேரை சொல்லணும். 3 தடவை கூப்பிட்டாங்க. அதைத்தான் நாம என்ன சொல்றோம் தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல ரொம்ப சுலபமா ராமங்கிற 2 எழுத்து சொல்றோம்.
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. 1000 திருநாமம் சொல்றதுக்கு 3 தடவை ராமன் சொன்னா போதும். ரான வாயை திறக்கணும், ரா மான மூடணும், மான மூடணும். வெளியில பாபங்கள் போயிடும், இந்த பாபங்கள் திருப்பி வாய்க்குள்ள வராம மூடும். ரா வாய் பார்த்தீங்கன்னா தெரியும், உதடு. ரானா வாயை உதடு திறக்கும், மான உதடு மூடும். நாளைக்கு கணக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசா கேட்கிறவங்களுக்கு தான் தெரியணுமே தவிர பழசு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால 1000 எப்படி கணக்கு சரி. அதனால ராமம் பலவும் நவீன் ஜெயலூர். ஆசிரியரை பத்தி நிறைய சொல்லின்னு வந்தேன், நடுவில் கொஞ்சம் விட்டு போச்சுன்னா, மாமான் மகளே. இப்போ நமக்கு ஆசிரியர் உறவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் நல்லா சொல்லிக் கொடுப்பார். இந்த பையன் உறவு பையன், நம்ம அக்கா பையன், அவனுக்கு நல்லா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி. அதனால மாமான் மகளே. மாமான் யாருன்னா ஆசிரியர், மகளே என்றால் மாணவன், மகனே என்றால் மகளேன்னு. அதனால மாமான் மகளே. இப்ப நாம என்ன பண்ணணும், ஆசிரியர் வீட்டுக்கு போனா ஆசிரியர் மனைவியையும் வணங்கணும். மாமீரவளை, அதனால மாமியையும் சேர்த்து வணங்கணும். அப்படி அதுக்காகத்தான் அந்த சொன்னாங்க. அதனால மாமியும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆசிரியையா இருப்பாங்க அவங்களும். இந்த இடத்துல மறந்துட்டியே, அந்த இடத்துல சரியா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிறைய வேதம் படித்தவர்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது திருமேஷி ஆழ்வார் எழுந்திருக்கும். திருமேஷி ஆழ்வார் எழுந்திருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, வேதம் சொல்லதை நிறுத்திட்டாங்க. தப்புன்னு நிறுத்தின விட்டு உடனே திருமேஷி அவருக்கு மனசு வருத்தம். ஏன் ஏதாவது, ஏன்னா எங்கிட்ட குறை ஏதாவது இருக்கா, வேதத்தை கேட்கக்கூடாதா, நான் வேதத்தை படிக்கலைன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்லாம் நினைச்சு அவர் படிக்கலைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்தவர் நின்றுட்டார், ஏன்னா இவங்க நிறுத்திட்டாங்களே. அதனால அப்புறம் திருப்பி கிளம்பி போக ஆரம்பிச்சார். போக ஆரம்பிச்சுட்ட உடனே இவங்க எல்லாம் சொன்னாங்க, அவர் கிளம்பிட்டு இருக்காரு வீட்டுக்கு, நாம எல்லாம் திருப்பியும் வேதத்தை தொடர்ந்து சொல்லுவோம் அப்படின்னா எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஏன்னா அப்படி ஒருத்தர் நல்லவரை போய் நீங்கள் தவறாக நினைத்தால், தமிழ்ல இங்கிலீஷ் சொன்னா இன்சல்ட், அவங்களை நிந்தித்தால் நமக்கு பாவம். இந்த பாவத்தில் இவங்களுக்கு மறந்து போச்சு. மறந்து போன உடனே அவர் போனவர் நின்றுட்டார். ஐயோ நம்மளால நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பக்கம் தரையில நெல் கிடந்தது. கோயில்னு வச்சுங்களேன், கோயிலில் நெல் கீழே கிடந்தது, இறஞ்சல் கிடந்தது, யாரோ கொட்டிட்டாங்க. அந்த நெல்லில் அது கருப்பு நெல், கிருஷ்ணான்னு பேர், கருப்பு நெல். அந்த நெல்லை எடுத்தாரு. எடுத்து நகத்தால அந்த மேல இருக்கிற உமிய பிரிச்சு அந்த அரிசியை வெளியில எடுத்து காமிச்சார். அதாவது அவர் திருமேஷி ஆழ்வார் படிச்சிருக்காரு அந்த வேதம். அதனால அந்த வார்த்தை இவங்களுக்கு மறந்து போச்சா, இந்த வேத வார்த்தை சொல்ல மறந்து போச்சா. அதனால நகைர் பின்னம், நகம், நகத்தினால பின்னம், அதை உடைச்சு அந்த மேல இருக்கிறது தோலை எடுத்துட்டு அதை அந்த அரிசியை வெளியில காமிச்சாரு. அதனால விரீஹீனாம் நகைர் பின்னம்ங்கிற வேத வாக்கியம், அதை மறந்துட்டாங்க. அதை கேட்ட உடனே அவரை கூப்பிட்டு கீழே விழுந்து சாப்பிட்டாங்கம்மா, மன்னிச்சுக்கங்க, நாங்கள் உங்களை தவறாக நினச்சிட்டோம், நீங்கள் வேதம் படிக்கலை என்று நினைத்து விட்டோம், எங்கள் குழுவில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இல்லை என்று நினைத்து விட்டோம், யார்கிட்ட படிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீங்கள் படிக்காதவர்னு நினச்சிட்டோம் அப்படின்னு. இந்த திருமேஷி ஆழ்வார் தான் திருக்குடந்தையில கும்பகோணத்துக்கு படுத்துக்கின்ற பெருமாளை நீ என்கிட்ட பேச மாட்டியான்னு கேட்ட. அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் எழுந்துக்கிற மாதிரி நடிச்சார். அதனால உத்தான சயனம்னு பேரு. உத்தான சயனம்னா எழுந்து படுக்கையிலேருந்து எழுந்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி படுத்துக்காம இப்படி கொஞ்சம் பாருங்க, போய் செய்வீங்க. அதனால 6வது ஆழ்வார்னு பேரு. வருஷா வருஷம் ஆழ்வாருக்காக, ஆழ்வார் இறந்த தினத்தில் அவர் திதி கொடுக்கிறார், திவசம் செய்கிறார். அதனால ஸ்ராத்தம் என்று சொல்வார், அதை செய்கிறார். எம்பெருமான் அடியாருக்கு செய்கிறார். நாம தான் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்வோம்.
தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கும் செய்வோம் வருஷா வருஷம். ஆனால் இவர் வந்து வருஷத்துல ஒரு நாள், ஆறாவது ஆழ்வான் அபர்யாப்தாமிருத்தன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதாவது அளவில்லாத இனிமையை கொண்டவன் அபர்யாப்தாமிருத்தன் என்றார். அதனால ஆறா அமுதம் அப்படி அந்த ஆழ்வார் சொன்னாரு. திருமேஷாரை பார்த்து, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழ் கேசனே என்று திருக்குழந்தை ஆறாவதனை பற்றி ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் பாடு. அதனால நீ படுத்துக்கிட்டே பேசினாலும் சரி, கொஞ்சம் எழுந்து பேசினாலும் சரி, நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். திருமேஷாரை குறிப்பிடுகிறது இந்த பாசம், இந்த தூமணி என்ற பாசம். எப்படி அழகாக நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பெரியவரும் பின்னால் உட்கார்ந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால அங்கே வந்து எல்லோருக்கும் வயிற்றில் பசி கிள்ளுகிறது. அதனால அவங்க உணவுக்குள்ள போயிருக்கிறார்கள். அவனும் மனசுக்குள்ள இங்க கோயில்லையே தங்கி, கோயில்லையே அமர்ந்து, கோயில்லையே தூங்கி, கோயில்லையே எம்பெருமானை நினைத்து கொண்டு வெங்கடேச பெருமாள் அருகிலே இருக்கு. இது பேர் சாமீபியம் இருக்கு. சமீபத்தில் உங்க வீடு எங்க இருக்கீங்கன்னா கிட்டக்க இருக்கீங்க, அருகில். நல்ல சாமீபியம் இருக்கு. அது முதல் தெரிஞ்சுக்கணும். சாமீபியம் நம்ம கிட்டக்க வரணும். எம்பெருமான் கிட்டக்க வரதை விட நாம கிட்டக்க வரணும். நாமெல்லாம் குரங்கு குட்டி மாதிரி. குரங்கு தாய் என்ற குரங்கை, அதாவது எம்பெருமானை கெட்டியாக பிடித்துக்கணும். அது எங்கெங்கேயாவது தாவும். அப்போ ஒவ்வொரு கிளைக்கு கிளை தாவும் பொழுது நாம அதை வயிற்றுல கெட்டியாக பிடித்துக்கணும். அதுதான் நம்முடைய சம்பிரதாயம், வைணவ சம்பிரதாயம். அப்படி அந்த நாம் பிடித்துக் கொள்வோம். நாளைக்கு வந்து நோற்று சுவர்க்கம் பூசுகின்ற அம்மனாய் என்ற பாசுரம். நோற்று என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இன்னைக்கு பாசுரத்துல அறிவு முதிர்ச்சி பெற்ற மாணவி தோழியை பார்த்தோம். நாளைக்கு அவன் விரதமே முடிச்சுட்டான், பாவை நோன்பே முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான், வீட்டில் தூங்குறான். அவளை எடுத்துக்காட்டுக்காக ஒரு 5 லட்சம் பெண்கள், அதில் ஒருத்தர் 2 பேர் குறைந்தாலும் நாங்கள் போக மாட்டோம் அப்படிதான் நினைக்கணும். நீங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. வரும்போது நீங்கள் வராதிங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லணும் இல்லையா? அதனால் அப்படி ஒன்றா வந்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்போட உறவோட வந்திருக்காங்க. அப்படிதான் கோயிலுக்கு போனோம்னா வாங்கன்னு கூப்பிட்டு. அப்படி இங்கே நாளைக்கு பார்க்குறோம். நோற்று சுவர்க்கம் பூகின்ற ரெடியாக ஆயிடுச்சு. அவங்களுக்கு வைகுண்டமே கையில் இருக்கே அந்த தோழி. அப்படி இருக்குது. அது நாளைக்கு பார்க்குறோம். கவிதா ஹர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதித்விப சிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதா.